வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேகேஆர் அணியின் வெற்றியால் வெளியேறிய 3 அணிகள், சிஎஸ்கேவுக்கு எத்தனாவது இடம், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கேகேஆர் அணிகள் மோதிய லீக் போட்டியில் கொல்கத்தா அணியானது 106 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பெற்றுள்ளது. அத்துடன் அந்த அணியானது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து ஆதிக்கம் செலுத்தவும் துவங்கியிருக்கு. இந்த போட்டியில் கொல்கத்தா அணி 723 ரன்கள் குவித்தது. கொல்கத்தா அணியில் சுனில் நரேன் 39 பந்துகளில் 85 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த ரகுவான்சி 54 ரன்களையும், ரசல் 41 ரன்களையும், ரிங்கு சிங் 26 ரன்களையும் குவித்தார்கள். அனைவரும் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தார்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்களையும் குவித்தது. அடுத்த ஆடிய டெல்லி அணியானது 166 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் மூலம் தான் ஆடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள கொல்கத்தா அணியானது புள்ளிப்பட்டியலில் 6 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. 106 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் அந்த அணியின் நெட் ரன் ரேட்டும் தற்போது 2.518 உயர்ந்துள்ளது. ராஜஸ்தான் அணியும் தான் ஆடிய 3 போட்டிகளில் வென்று 6 புள்ளிகளை பெற்றுள்ளது. அந்த அணியின் நெட் ரன் ரேட் ஆனது 1.249 இருப்பதால் அந்த அணியானது 2வது இடத்திலும் இருக்கிறது. சிஎஸ்கே அணி 3 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்று ஒரு தோல்வியுடன் 3வது இடத்திலும் உள்ளது. சிஎஸ்கே அணியின் நெட் ரன் ரேட் ஆனது 0.976 இருக்கிறது. லக்னோ, குஜராத் அணிகளும் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றிருந்தாலும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் 4 மற்றும் 5வது இடத்திலும் இருக்கிறது. எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகள் 3 போட்டிகளில் ஆடி தலா 1 வெற்றிகளை பெற்றுள்ளது. டெல்லி அணி 4 போட்டிகளில் ஆடி 1 வெற்றியை மட்டுமே பெற்று 9வது இடத்திலும் உள்ளது. மும்பை அணியானது 3 போட்டிகளில் ஆடி 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்து கடைசி இடமான 10வது இடத்திலும் உள்ளது. சிஎஸ்கே அணி அடுத்த ஆளவுள்ள போட்டி அந்த அணிக்கு முக்கியத்துவமாகும். அடுத்து சன்ரைசர்ஸ் உடன் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. அந்த போட்டியில் வென்றால் மட்டும்தான் புள்ளிப்பட்டியலில் முன்னிலை இருக்கலாம். மாறாக தோல்வி அடைந்தால் 7வது இடத்துக்கு கூட செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படலாம். இது அந்த அணிக்கு கடும் அழுத்தத்தையும் கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.